இன்றைய திருப்பாவை பாசுரம் 27வது பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரும் பாவாய். நேற்றைய பாசுரத்துல கண்ணன் என்ன கேட்டான்? கண்ணனை பார்த்து ஆண்டாள் கேட்டாலே பாஞ்சஜன்யம் போன்றதான சங்கங்கள் வேணும். கண்ணன் கொடுக்குறேன்னு கொடுத்தான். அடுத்ததாக நல்ல பறைகள் வேணும், நான் சால பெரும் வரை அதையும் கொடுத்தான். பல்லாண்டு பாடுபவர்கள் அதையும் கொடுத்தான். விளக்கு எடுத்துக்கொள்ளுங்கோள் என்றான். அடுத்ததாக கொடி கொடுத்தான். விதானம் மேல் கட்டி பனிமழை பெய்யாமல் இருக்க வேண்டும், எல்லாம் கொடுத்தான். முதல்ல என்னால கொடுக்க முடியுமோ? நான் ஆண்டாள் தெரிவித்தாள், ஆளிநிலையாய் லோகத்தையே சிட்டி பண்ணின உனக்கு நாங்கள் கேட்பதை கொடுப்பதா பெரிய காரியம் என்ற உடனே எல்லாவற்றையும் கண்ணன் கொடுத்தான். இதை பார்த்தபோது ஆண்டாளுக்கு மிகவும் ஆனந்தம் உண்டானது. உடனே சொன்னாள், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடாரை வெல்லும் சீர், கூடமாட்டோம், உன்னோடு சேரமாட்டோம், உன்னை சேவிக்க மாட்டோம், உன் குணங்களை பாடமாட்டோம் என்று இருப்பவர்களையும் வெல்லக்கூடிய கண்ணனே, உன்னையே கதி என்று இருக்கக்கூடிய எங்களை நீ வென்று விட்டாயே, நாங்கள் கேட்டது அனைத்தையும் நீ கொடுத்து விட்டாயே. இப்ப இந்த இடத்துல இன்னொரு அர்த்தம் இருக்கு. உன்னோடு கூடமாட்டோம் என்பவர்களை அவர்களை தோற்கடிக்க வைத்து அவர்களை உன்னோடு சேர்த்து கொண்டாய். உன்னையே நம்பி இருப்பவர்களிடத்திலே நீ தோற்று அவர்கள் அன்பிலே தோற்று விழுகின்றாய். கோவிந்தா, பசுமாடுகளுக்கே உன்னை கொடுக்கும் நீ. பசுமாடுகள் என்ன பண்ணுமா? யமுனா நதிக்கரைக்கு போனா கண்ணனை கட்டிண்டு தான் பசுமாடு கண்ணுக்குட்டிகள் எல்லாம் போகுமா. கண்ணன் கண்ணுக்குட்டிகள் மேல கை போட்டுண்டு போவனா. அப்படி பசுமாடுகளுக்கும் தன்னை பவ்யனாக ஆக்கி கொண்ட நீ கோவிந்தா, உந்தன்னை பாடி அழகாக நோன்பு நோற்று பாடி பறை கொண்டு, இந்த நோன்பிற்கு உண்டான பறை உனக்கு பண்ண வேண்டிய கைங்கரியம் என்ன? யாம் பெரும் சம்மானம், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிசு என்ன? அதையெல்லாம் நாங்கள் கூறுகிறோம். இப்ப 2வது பாட்டில் என்ன சொன்னா, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளுகிறோம், பார்க்கடலுள் வையத்து என்ன பரம நடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்கேலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்கருளை சென்னோதோம். எதுவும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னான். ஆனா அப்போ நோன்பு ஆரம்பிக்க வேண்டும் என்று. இப்பொழுதோ கண்ணனையும் வந்து சேர்ந்து விட்டார்கள். கண்ணன் தானே இவர்களுக்கு வேண்டும். ஆகவே கண்ணனிடத்திலே இந்த நோன்புக்கு அங்கமாக எங்களுக்கு இதையெல்லாம் கூடும். என்ன வேணும்னா, நாடு புகழும் பரிசினார். கண்ணா, நாங்கள் நோன்பு நோற்றோம், கண்ணனும் பரிசு கொடுத்தான் என்று உலகத்திலே இருப்பவர்கள் இதை கொண்டாட வேண்டும். கொண்டாடுவது மட்டுமல்ல, ஆண்டாளுக்கு கண்ணன் எப்படி இந்த பரிசுகளை கொடுத்தானோ அதே போல நாமும் நோன்பு நோற்றால் நமக்கும் எம்பெருமான் கொடுப்பான் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாக வேண்டும். நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே. சூடகம் அப்படின்னா கைகளுக்கு அணிந்து கொள்ளக்கூடிய வளையல்கள். தோள் வளையே, தோள்களிலே அணிந்து கொள்ளக்கூடிய வளைகள். தோடே, காதுகளிலே அலங்காரமாக அணிந்து கொள்ளக்கூடிய தோடுகள். அடுத்தது செவிப்பூவேனால் இந்த செவியிலே இடும் ஒரு பூ, அல்லது இப்படி வச்சுக்கலாம், இந்த காதுல இந்த ஸ்திரீகள் சில ஆபரணங்களை அணிந்து கொள்வார்கள் அல்லவா, அதையும் செவிப்பூ என்று கொள்ளலாம். அப்போ சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே. பாடகம் என்றால் கால்களிலே அணியக்கூடிய சிலம்பு என்று கொள்ளலாம். பாடகமே என்று அணைய பல்கலனம். கண்ணா, ஏதோ அடையாளத்துக்காக இதெல்லாம் சொன்னோம். இதில் சொல்லாத ஆபரணங்களும் உண்டு. அவை அனைத்தையும் யாம் அணிவோம், நாங்கள் அணிந்து கொள்வோம் அப்படின்னா. அப்போ சரி, அதற்கு மேலே ஆடை உடுப்போம்னா, கீழே சொல்லியிருக்கா நோன்பு முடியும் வரையிலே எங்களுக்கு எதுவும் வேண்டாம்னா, இப்ப எல்லாமே வேணுங்கிறான். ஆடை உடுப்போம். அதற்கு பிறகு கண்ணன் கேட்டான், அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து. இப்போ அக்கார அடிசல்னு சொல்லுவாள் இல்லையா, சக்கரை பொங்கல்னு வச்சுப்போம். அது எப்படி இருக்கணுங்கிறான். பார்ச்சோறு, பாலாலே செய்யப்பட்ட சோறு மூட, அந்த
பாலாலே மூடப்பட்ட அந்த சோறானது நன்றாக ருசியாக இருக்க வேண்டும், சுவையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதிலே நிறைய நெய்யையும் விட்டு பார்ச்சோறு மூட நெய் பெய்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேள் அப்படின்னா முழங்கை வழிமாற. இப்போ கண்ணனும் வந்து விட்டான், இவாளும் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா, புது வஸ்திரங்கள் எல்லாம் சேர்த்துட்டு இருக்கா. இப்ப கையில அழகான சக்கரை பொங்கல் இருக்கு. ஆண்டாள் என்ன சொன்னா, அந்த சக்கரை பொங்கல் எங்க கையில இருக்கணும், எங்க கண்ணு உன்னை பார்த்துட்டு இருக்கணும்னா. கண்ணன் சரி அப்படின்னா, அப்ப கையில இருக்கிற சக்கரை பொங்கல் என்ன ஆகும், அப்படியே தானே இருக்கும். கண்ணனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். சக்கரை பொங்கலை சாப்பிடணும் என்பதையும் மறந்தார்கள். அப்புறம் சக்கரை பொங்கல் இருக்கக்கூடிய நெய் என்ன ஆகும், நெய் ஏற்கனவே நிறைய நெய் விட்டுருக்கான்னு பார்த்தோமா, அந்த நெய் முழங்கை வழிவார. இப்படி உன்னோடு கூட வேண்டும். அதாவது கண்ணா, நீ வந்து விட்டால் எங்களுக்கு இந்த சக்கரை பொங்கலோ இந்த நெய்யோ ஒன்றா, எங்களுக்கு தேனாகவும் எங்களுக்கு பாலாகவும் எங்களுக்கு கண்ணலமுதாகவும் நீ அல்லவோ இருக்கிறாய். நீயே வந்து விட்டால் எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லையே. உன்னை பார்த்து கொண்டு நாங்கள் உலகத்தையே மறந்து விட வேண்டும். அப்படித்தானே கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கிறோம். பிரசாதம் கொடுக்குறானா பிரசாதம் கொடுக்குறான்னா கூட இல்லை, பெருமாளை நான் சேவிக்கிறேன், பிரசாதம் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்றோமே, அது போலதான் இங்கேயும் மூடனை வைது முழங்கை வழிமாற கூடியிருந்து குளிர்ந்து உன்னோடு சேர வேணும், உன்னோடு கூட வேணும், எங்கள் மனதில் ஆனந்தம் உண்டாக வேண்டும், குளிர்ந்தேலோ ரெம்பாவாய், அதற்கு நீதான் எங்களுக்கு கிருபை பண்ண வேண்டும் என்று ஆண்டாள் கண்ணனை பார்த்து கேட்பது இன்றைய பாசுரம்.